Hi everyone, welcome to Navi's Kitchen and Beyond. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ டிமார்ட் வீடியோவில் அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் என்ன திங்ஸ் அங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதையும் அதோட ப்ரைஸ் கம்பேரிஷனையும் காட்ட போகிறேன். மந்த்லி பட்ஜெட்னாலே எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தானே எல்லோரும் யோசிப்போம். நீங்கள் டிமார்ட் ஷாப்பிங் போனால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷனை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஷீர்வாதில் இது 2 கேஜி. 2 கேஜியில் வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ், 110 ரூபா. ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 102 ரூபா, 8 ரூபா டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்க நமக்கு லாபம். இப்போது நான் பில்லு கூட காமிக்கிறேன் பாருங்கள். 102 ரூபா போட்டிருக்காங்க, 8 ரூபா நமக்கு லாபம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணெய். நான் 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன், எப்போவும் 1 லிட்டர் வாங்குவேன். இப்போ 1/2 லிட்டர் வந்து 231 ருபீஸ் எம்ஆர்பி. டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 214 ரூபா. அப்போது 17 ரூபா டிஃப்ரென்ஸ் ஆகுது. நான் 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன், 51 ரூபா எனக்கு லாபம். இப்போ அடுத்தது ப்ரௌன் சுகர் பார்த்தீங்கன்னா அம்ரிட்டில் 50 ரூபா எம்ஆர்பி. நம்ம வாங்கின டிமார்ட்டோட ப்ரைஸு 42 ருபீஸு, 8 ரூபா நமக்கு லாபம். இப்போது பாஸ்தாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஆர்பியோட ரேட்டு வந்து 95 ரூபா, டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 63 ருபீஸு. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ் நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஆனால் பாஸ்தா நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால எப்போவாவது நான் பண்ணுவேன். இதை நான் வாங்கினேன், எனக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்காவது போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்ஸில் வந்து நான் லைன் டேட்ஸ் இதை எடுத்தேன். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்ட்டு. அதில் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 279 ருபீஸு, டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 235 ருபீஸு, 44 ரூபா நமக்கு லாபங்க எம்ஆர்பியிலேருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேப் எடுத்தேன். அது எம்ஆர்பி ரேட் வந்து 225 ருபீஸு. இது வந்து 2 லிட்டர், ஓகேவா. இது டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 185 ருபீஸு, நமக்கு 40 ரூபா லாபங்க அங்கே வாங்குறதுனால. இது நான் வந்து முன்னாடி பவுடர் தான் வாங்கிட்டு இருந்தேன், ரின் அல்லது சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி வாங்குவேன். எனக்கு பிடிக்கல கைக்கு அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஃபேப் வாங்குகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது கேஷ்யூ பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 649 ருபீஸு, டிமார்ட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 459 ருபீஸ், 190 ரூபா நமக்கு லாபங்க. அதே எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா 1 கிலோ 640 ரூபா, அரை கிலோ. இப்போ ஹமாம் பார்த்திங்கன்னா 216 ரூபா எம்ஆர்பி. அதே டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 185 ரூபா. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 31 ரூபா நமக்கு லாபம் எம்ஆர்பியிலேருந்து. அப்புறம் பிக்கிள், இந்த ஸ்வஸ்திக் பிக்கிள் வந்து நல்லாயிருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ஆர்பி வந்து 50 ரூபா, டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 40 ரூபா, 10 ரூபா நமக்கு லாபம். இப்படி குட்டி குட்டியாக கூடுற மாதிரி இருக்குங்க, நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லாஸ்ட்டு பார்த்தா அதுவே நல்ல ஒரு பெரிய நமக்கு லாபமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இலை கேக்கு எம்ஆர்பி வந்து 40 ரூபா, ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 32 ரூபா, 8 ரூபா நமக்கு அதில் லாபம். இப்போ நம்ம அங்கே போகிறதுங்கிறது நம்ம வந்து ஒரு மந்த்லி கிராசரி மட்டும் வாங்கினோன்னா நமக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ ஹைட் அண்ட் சீக் பிஸ்கட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 30 ரூபா, டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 25 ருபீஸ். இதில் நமக்கு ஒரு பேக்கெட் மேலே 5 ரூபா லாபம் விழுதுங்க. நல்லா பாருங்கள். இப்போ நான் ஒரு பேக்கெட் தான் எடுத்திருக்கேன், பிள்ளைங்க அங்கே வச்சு எடுத்ததுனால நான் சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் மட்டும் எடுக்க வச்சேன். நான் எப்போவுமே பெரிய பெரிய பேக்கெட்ஸ் எதுவுமே வந்து நான் பிஸ்கட்ஸ் எடுக்க மாட்டேன், வேணும்னா வாங்கிப்பேன் பக்கத்தில், அவ்வளோதான். இப்போ நைஸ் பிஸ்கட் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 25 ருபீஸ், ஓகேவா. டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 23 ருபீஸு, நமக்கு 2 ரூபா லாபம். நான் இப்போ பாருங்கள், நான் வேணால் பில்லு வேணாலும் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லிட்டில் ஹார்ட் பிஸ்கட் வாங்கினேன், 4 பாக்கெட் வாங்கினேன், 10 ரூபா ஒரு பாக்கெட், ஓகேவா. ஆனால் 9 ரூபா தான் போட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 4 ரூபா அதில் நமக்கு லாபம். பாருங்கள், 9 ரூபா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிரவுண்ட்நட் ஆயில் சஃபல் வாங்கினேன், எம்ஆர்பி 207 ரூபா, டிமார்ட்டோட ப்ரைஸு 191 ரூபா. நான் 2 பேக்கெட் வாங்கினேங்க, ஒரு பேக்கெட்டில் 16 ரூபா லாபம். இப்போ 2 பேக்கெட்டும்போது 32 ரூபா லாபம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கினேன், 89 ரூபா, 6 பேக் ஆஃப் 6. பட் நல்ல குவாலிட்டியாக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. 89 ரூபா தானேன்னு இல்லாமல் அந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு 1 இயர் யூஸ் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு பாக்ஸ் வாங்கிக்கலாம். டிமார்ட் போகிறது இந்த மாதிரி ஐட்டம் வாங்காமல் நம்ம கிராசரிஸ் மட்டும் வாங்கினோன்னா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் போயிடலாம்.
இப்போ கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா, கருப்பு உளுந்து நமக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா ரூ. 92 1/2 கிலோ ஓகேவா. ஆனால் எங்கள் ஏரியாவில் ரூ. 70 தான். எங்கள் ஏரியாவை விட டிமார்ட்டில் இது மட்டும்தாங்க கொஞ்சம் கூட இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. இப்போ கருப்பு எள்ளு பார்த்திங்கன்னா ரூ. 76, வெள்ளை எள்ளு வந்து ரூ. 28, ரெண்டுமே 100 கிராம் தான் ஓகேவா. அப்புறம் ஒயிட் சன்னா வந்து ரூ. 121 1/2 கிலோ. இது எல்லாமே ரேட் ஒரு ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எம்ஆர்பியிலேருந்து அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இட்லி ரைஸ் வாங்கியிருந்தேன். இட்லி ரைஸ் பார்த்திங்கன்னா 1 கேஜி ரூ. 46. அப்புறம் ஆப்ப ரைஸு ஆப்பமும் ரூ. 53. இந்த ரெண்டுமே ஒரு 1 கேஜியாக நான் இட்லி ரைஸ் ஒரு 2 கேஜியும் ஆப்பம் ஒரு 1 கேஜியும் வாங்கிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வாங்கினேன். வேர்க்கடலை 1 கேஜி வந்து டிமார்ட்டில் ரூ. 121. ஆனால் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ரூ. 162 1 கேஜி. ரெண்டுக்கும் ரூ. 41 டிஃப்ரென்ஸ் வருதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து துவரம்பருப்பு போயிடலாம். துவரம்பருப்பு வந்து 1 கேஜி ரூ. 103 நாங்கள் வாங்கினேன். 3 டிஃப்ரெண்ட் பார்ட் இருந்தது. அப்போ நம்ம ஏரியாவில் ரூ. 125, ரெண்டுக்கும் ரூ. 22 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா 1 கேஜி ரூ. 102 டிமார்ட்டில். நம்ம ஏரியாவில் ரூ. 136 நமக்கு லாபங்க. இப்போ வெள்ளை உளுந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் எம்ஆர்பி வந்து ரூ. 102 1 கேஜி. நம்ம ஏரியாவில் வந்து ரூ. 144 நமக்கு அதில் லாபங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு டிமார்ட்டில் 1 கேஜி வந்து ₹95, நம்ம ஏரியாவில் ரூ. 104. அப்புறம் இந்த சீப்பு வாங்கினேங்க எனக்கும் என் மகளுக்கும் ₹99 சொல்லிட்டு. நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வாங்கினேன். இதில் எம்ஆர்பி வந்து 50 சம்திங் போட்டிருந்தாங்க. ஆனால் ₹33 கிட்ட ₹39 நான் வாங்கினேன். நல்ல ஒர்த்துங்க, சூப்பர் பாட்டில். இப்போ இதில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வத்தத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பெருஞ்சீரகத்தூள் போட்டு வச்சுருக்கேன். நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருக்குது. நீங்கள் யாராவது வாங்கி ட்ரை பண்ணணும் பிளாஸ்டிக் பாக்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சிசர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன். இந்த கத்திரிக்கோல் வந்து நல்லா இருக்குங்க, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கத்திரிக்கோல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ₹99 2 இது சின்ன கத்திரிக்கோல் ஒன்று, பெரிய கத்திரிக்கோல் ஒன்று. ஆனால் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் தாங்க நாங்கள் வாங்கின மொத்த ஜாமான். இப்போ இந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ₹5000 கிட்ட ஒரு மந்த்லி க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் பில்லு ₹5076 கரெக்டாக பில்லோடு நான் காமிச்சிட்டேன். இதில் நம்மளோட சேவிங்ஸ் வந்து ₹1159. நம்ம டிமார்ட் போகிறதோட பர்பஸ் என்னென்னா க்ராசரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்க போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹1000 அதில் நம்ம மிச்சம் பிடிக்க முடியுது. ஸோ அதனால் டிமார்ட் போனால் அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத ஐட்டம் வாங்கினா அது கூட நம்ம பொறுப்பு தான். ஸோ இதே மாதிரி நான் முன்னாடி ஒரு டிமார்ட் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு ஐகார்டில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா வீடியோவுமே லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் நான் கொண்டு வரேன். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்குமே ஒரு ஆர்வம் வரும். ஸோ அதனால் லைக் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸ்க்கும். வேறு என்னென்ன வீடியோஸ் போடலாம், அப்படி இல்லை இன்னும் வேறு ஏதாவது டிமார்ட் லொக்கேஷன் உங்களுக்கு ஏதாவது தெரியும் நல்லா இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கேயும் போய் நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.